பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் வரலாறு. பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து சாபத்துக்குள்ளான ஆதாமும் ஆதாமின் சந்ததியாகிய மனுக்குலம் முழுவதும் திரும்பவும் மீட்கப்பட்டு இரட்சிப்படைந்து புது சிருஷ்டிகளாகி அல்லது மறுபடியும் பிறந்து பரிசுத்தமுள்ள தேவனோடு ஒப்புரவாகுதற்குள்ள வழிகளை குறித்து அறிவிக்கிற வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற புத்தகம்தான் பரிசுத்த வேதாகமம். வேதாகமம் என்றால் புத்தகங்களின் கூட்டம் அல்லது 66 புத்தகங்கள் உள்ள நூல் நிலையம் என்ற அர்த்தம். பைபிள் என்ற வார்த்தை பிப்லியா என்ற கிரேக் வார்த்தையிலிருந்து வந்ததாகும். அதாவது ஒழுங்குமுறையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களின் கூட்டம் என பொருள். பரிசுத்த வேதாகமம் நமக்கு எப்படி கிடைத்தது? ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களுமாக மொத்தம் 66 புத்தகங்கள் அடங்கியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும், அதாவது வேதாகமம் முழுவதையும் பற்பல காலங்களில் ஜீவித்திருந்த தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் ஏற்குறைய 40 பேர் இந்த புத்தகங்களை எழுதினார்கள். அவர்களில் ராஜாக்கள், சாஸ்திரிகள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், கவிராயர்கள், வைத்தியர்கள், ஆயக்காரர், செம்படவர்கள் முதலிய பல வகுப்பார் உண்டு. இவர்கள் பல தேசங்களிலிருந்தும் பல பட்டணங்களிலிருந்தும் அரண்மனைகளிலிருந்தும் சிறைச்சாலைகளிலிருந்தும் வனாந்தரங்களிலிருந்தும் தீவாந்தரங்களிலிருந்தும் ஏற்குறைய 1600 வருஷ காலத்தில் இதை எழுதினார்கள். இவைகளை சேர்த்து வாசித்தால் ஆச்சரியமான சரித்திர தொடர்பும் ஒழுங்கும் ஐக்கியமும் காணப்படுவது ஓர் அற்புதம். ஆம் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான புஸ்தகத்தை இன்று நீங்கள் வாசித்தீர்களா? வாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள